அன்பு வாலிபர்களே, பெரியவர்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் உருவாக்குறது அவருக்கு கடினமாயிடக்கூடாது, அவருக்கு லகுவாக லகுவாக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நீங்க என்ன உருவாக்குங்கப்பா. என் வாழ்க்கையில எந்தெந்த மதில்கள் எழும்பணுமோ எழும்பட்டும், எந்தெந்த காரியங்கள் அடைக்கப்படணுமோ அடைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 1:15-16 நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? லேவியர் ரகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே அதை எடுத்து சொல்ல காரணம் என்ன? ஆண்டவருடைய ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, யார் கர்த்தருடைய சந்நிதியில் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்குல்ல, முகம் பார்க்கிற கண்ணாடி, சில கண்ணாடி துண்டெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குப்பைகளுக்குள்ள இருக்கும். குப்பைகளுக்குள்ள அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது முகம் பார்க்குற கண்ணாடி தான். ஆனால் அதுக்கு மேலே ஃபுல்லாக என்ன இருக்கும் தெரியுமா? ஃபுல்லாக அழுக்கு இருக்கும். ஃபுல்லாக அழுக்கு இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிலிருந்து செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி அதை சுத்தப்படுத்தி அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டா அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை பார்க்க முடியும். தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். நம்ம யாருமே பிறக்கும் போதே அப்படி இப்படின்னு பிறக்கல, செம்மையானவனாகவே படைத்தார். ஆமென். ஆனால் இந்த பாவம் நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த, வஞ்சகமும் கபடும் பொய்யும் நிறைந்த இந்த உலகத்துல நம்மில் வெளிப்பட வேண்டிய அந்த மகிமை வெளிப்படாதபடிக்கு எல்லாம் சேர்ந்து இதாகிட்டு. இப்போ இதை அவர் கையில கொடுக்கணும். அவர் எடுத்து என்ன பண்ணுவார்னா சுத்திகரிப்பார். சுத்திகரித்ததுக்கு அப்புறம் நம்மளை என்ன பர்பஸுக்காக உருவாக்கினார்? யாராவது கண்ணாடியை செஞ்சு குப்பையில போடுறதுக்காக கண்ணாடி செய்வாங்களா? இல்லை. அது வீட்டில் இருக்க வேண்டியது, கடையில் இருக்க வேண்டியது. அதுக்குன்னு ஒரு இது உண்டு. எத்தனை பேர் எல்லா லேடிஸ் பேக்லயும் இருக்க வேண்டியது. ஆமா, தலையாட்டுறாரு. ஆமா, கரெக்ட். ஆமா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல அது. ஆமா, ஆனா அது உருவாக்குனது குப்பையில போடுறதுக்கல்ல. அது போலதான் என்னையும் உங்களையும் தேவன் படைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லிட்டான். கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமா, இப்படி ஒரு சந்ததி நின்றா அடுத்த பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். அடுத்து சொல்லுங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நல்ல கைகளை சாட்டி glory. இப்படி ஒரு சந்ததி நின்றால், ஓ மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக விசுவாசத்தில் உருவாக்கினார். விசுவாசத்தில் உருவாக்கினார். எலியாவுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா விசுவாசம் இருக்கு. ஆனா அடுத்த அதிகாரத்துல போய் நிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒண்ணு பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் தேவை, அடுத்து இன்னும் விசுவாசம் தேவை. நல்ல கவனமா கேளுங்க. எப்படி விசுவாசத்துல உருவாக்கினார் அப்படின்னா, எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்த 2 பேரை பார்க்கலாம். ஒண்ணு எது? காகம். இந்த காகத்துக்கு சுபாவம் கொடுக்கிறதா எடுக்கிறதா? எடுக்கிறது. அப்ப காகத்தை கொண்டு போஷிக்கிறத நம்ப முடியுமா? நம்ப முடியாது. நம்ப வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது யாரை வச்சு போஷித்தார் தெரியுமா? விதவை வச்சு. விதவை நிலைமையோ அடுத்த வேலைக்கு தெரியாது, இல்லாததுனால அது எத்தனை விறக பொறுக்கிச்சு தெரியுமா? 2. ஏன்னா அடுத்து எங்களை தான் கொடுத்தணும். பத்த வைக்கிறதுக்கு அடுத்து மாவும் மொத்தம் 2 விறகு எடுத்துட்டு வருது. 2 விறகு ஆண்டவர் செட் பண்றார். ஆமென்.
இது சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்ற, நீ போ, நாங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல அவன் யார நம்பல தெரியுமா? காக்காவையும் நம்பல, விதவையும் நம்பல, தன்னை நடத்துகிற கர்த்தரை நம்புறான். அதாவது நான் என் வேலையை நம்புறேன்னு வைங்களேன், நான் விசுவாசத்துல உருவாகலன்னு அர்த்தம். எனக்கு வேலையை தந்த கர்த்தரை நம்புறேன்னா நான் விசுவாசத்துல உருவாகிறேன்னு அர்த்தம். ஆமென். இப்போ எனக்கு இப்போ டெய்லி இந்த கூலி வேலை செய்யறவங்க இருப்பாங்க, பெரிய பெரிய வெயிட் எல்லாம் தூக்குறவங்க இருப்பாங்க, நல்ல வெயிட் எல்லாம் தூக்கி 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 வைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்புறோம்னு வைங்களேன், நம்ம பலனை நம்புறோம்னு வைங்களேன், நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இந்த பலனை தந்த கர்த்தரை நம்புறோம்னு வைங்களேன். இங்க எதுதான் இந்த காக்காவின் சுபாவமும் விதவையின் சூழ்நிலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நடந்துச்சு. இப்படிதான் ஒரு விசுவாசத்துல பழக்க. ஆபிரகாமின் சரீரத்துக்கும் சாராளின் கற்பத்துக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நடந்துச்சு. கர்த்தர் இப்படிதான். இது ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு கடினமான சிச்சுவேஷன். கர்த்தர் விசுவாசத்துல ஒருத்தனை உருவாக்குறது எப்படி தெரியுமா? ஒன்ன ஸ்டாப் பண்ணுவார். ஆமென். கேரி தாற்று தண்ணீர் வட்டி போச்சு, காகம் வருவது நின்று போச்சு. ஆண்டவரே, நீங்க சொல்லிதான் அப்பா ஒளித்திருந்தேன், நீங்க சொல்லிதான் ஆண்டவரே மறைந்திருந்தேன். இந்த எலியாவை பார்த்தீங்கன்னா முறையிடல, புலம்பல, அவன் புறப்பட்டு போகிறான். பரிசுத்தத்துல உருவாக்க கீழ்ப்படிதல் எப்படி அவசியமோ, விசுவாசத்துல உருவாக்கப்பட தாழ்மை மிக அவசியம். இவன் போய் ஒரு ஏழை விதவை வீட்டுல போய் அப்பம் கேட்கிற நிலைமையில போய் விடுறான். இது எதுக்கு தெரியுமா? தாழ்மையை கற்றுக் கொடுக்க. தேவனால் உருவாக்கப்படுகிற அனுபவத்துல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு குறையில்லாம அப்போ இறைச்சி வரும், திடீர்னு எல்லாம் ஸ்டாப் ஆகும். அப்போ ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலை. அடுத்து பாருங்க, ஒரு ஏழை விதவிட்ட போய், ஏமா கொஞ்சம் தண்ணி தாமா. யார் இவரு? ஆகாப நடுங்க வச்சுட்டு வந்த ஆளு. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வந்துடக்கூடாது தெரியுமா உனக்கு? பெருமை. இதான் உருவாக்கம். ஒவ்வொரு இடத்துல பெருமை அடிச்சுட்டே இருப்பார். எலியா ஒருவேளை நினைச்சிருக்கலாம், எல்லாரும் சாப்பாடுக்கு அலையும் போது ஆக வர மிருகங்களுக்கு புல்லுக்காக குதிரையில சுத்திட்டு கிடக்காரு. ஆமே, இவர் நான் இருக்கிற இடத்துல சாப்பாடு டக்குனு முடிச்சு. ஆமே, சில டைம் அப்படிதானே, நம்ம சொல்லி இருக்க மாட்டோம், கொஞ்சம் நினைச்சிருப்போம், அடிச்சிருவாரு. அடிச்சு இரு, நீ இப்ப கேளு, ஏமா கொஞ்சம் தாமா, கொஞ்சம் தண்ணி தாமா. அந்த அம்மா தண்ணி தானே கேட்கிறாரு. கடைசி காலத்துல சாவு ஒரு நல்லது செஞ்சுட்டு சாவும். அப்படி போகும்போது அப்படியே ஒரு அப்பவும் செஞ்சேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி இருக்கா? தண்ணி தானே, கொஞ்சம் சூடாக்கி தருவீங்களா? சூடாக்கி அதுல அப்படியே கொஞ்சம் தேயிலையும் போட்டு அப்படியே அப்பவும் செஞ்சு. அவங்க சொல்றாங்க, ஐயா நான் சொல்லட்டுமா, எனக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவுமே அன்றி வேற ஒண்ணும் இல்லைன்னு நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். நாங்க இது சாப்பிட்டு சாக போறோம். சரிம்மா, இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அடையர் சின்னதா ஒண்ணு சாம்பிளுக்கு சொல்லுவல்ல, அதையாவது எனக்கு தான். என்ன இது, எதுக்கு இப்படி அலோவ் பண்றார்? தாழ்மை. நம்ம லைஃப்ல இப்படி சில போஷனை வச்சிருப்பார். ஆண்டவரே இவங்கள்ட்ட போய் நிக்க வச்சுட்டீங்களே, இல்ல உருவாக்குகிறார். நாளைக்கு ஒன்னாலதான் வானமே திறக்க போகும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இது சாப்பாடு மேட்டர் மட்டும் இல்ல, எங்க கொண்டு போறார் அப்படின்னா சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். 17:9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். ஏன் சீதோன்ல இருந்தா யார கூட்டிட்டு வரான்? கரெக்டா சொன்னீங்க, ஏசபேல கூட்டிட்டு வரான். நல்ல கவனமா கேளுங்க. என் ஆண்டவர் எப்படி விசுவாசத்துல பழக்கி வைக்கிறார் தெரியுமா?
யேசபேல் எருசலேம்ல வந்து ஜனங்களை நாசப்படுத்திட்டு இருக்கிறா. இப்போ எருசலேம்ல வந்து தீர்க்கதரிசிகளை கொன்றுட்டு இருக்கிறா. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியை பார்த்தாலே கொலை பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல யார் தான் நிக்கணும்? பாகாலின் தீர்க்கதரிசி. கர்த்தர் வந்து எலியாவுக்கு பாதுகாப்பை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? யேசபேல் எல்லைக்குள்ள. ஆமென். ஐயோ எங்க மாமியார் வீடா அப்படி சொல்லிட்டு கலங்க கூடாது. ஐயோ இங்கயா கலங்க கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு எங்க பாதுகாப்பு என்பது அவருக்கு தெரியும். தானியேலே உனக்கு பாதுகாப்பு சிங்க கெபியில, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே உனக்கு பாதுகாப்பு அக்கினி சூளையில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், எலியாவே நீ சேஃபா இருக்கணுமா, வா நான் ஒரு எல்லைக்குள்ள கூட்டிட்டு போறேன். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் உள்ள போய் நீ சேஃபா இருப்ப பாரு. எலியாவை இந்த ஊரை தள்ளி மீது எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அது மட்டும் இல்ல, இவனை மறைவாக கொண்டு போய் பாகாலின் அந்நிய வல்லமைகள் எல்லாம் இல்லாமாக்குறார். ஆமா, நீ உருவாக்கப்படுகிற அதே நேரத்தில் நிறைய சத்துருவின் கட்டுகள் தளர்ந்து கொண்டே இருக்கும், தளர்ந்து கொண்டே இருக்கும். வான மண்டலத்தில் கிரியை செய்கிற உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் தலைமுறைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அநேக அநேக சத்துருவின் தந்திரங்கள், எதிரான ஆயுதங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனவேதான் கர்த்தர் நடத்துகிற போக்குல நீங்க போங்க. இங்க வேற ஒண்ணு, எலியாவின் கால் படுது, சீதோன்ல கால் படுது. தேடவே கேட்டேன், அவர் ஏதோ அந்த வீட்டுல சாப்பாடு ஏதோ கேட்டுட்டு இருக்கிறார். இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் உருவாக்குறார். அவர் சொல்றார், இங்க பாருமா நீ தாமா கர்த்தருடைய வார்த்தையை கேளு. இந்த பஞ்சகாலம் முழுவதும் உனக்கு எண்ணெய் குறையாது, மாவு குறையாது. இந்த ஸ்திரீ விசுவாசிக்கிறாள். நல்ல இங்க ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ஜனம் இவ புறஜாதி. அவருடைய ஜனம் விசுவாசிக்க மறுத்த போது கிருபை புறஜாதிக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின போது அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை புறஜாதி ஆகிய எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபை, அந்த இருதயம். அதனாலதான் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலோ தயவையும் பாராட்டி இருக்கிறார். அந்த கிரேஸ், அந்த கிருபையின் மேகம் அப்படி வருது. இந்த அம்மா ஆண்டவர் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்த, உன்னால நம்ப முடியல, அரண்மனையில் இருக்கிற ஆகாபை உன்னால நம்ப முடியல, குடிசையில இருக்கிற என் பிள்ளைய பாரு, நம்புறா பாரு, நம்புறான் பாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக. அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அவங்க எல்லாம் இஸ்ரவேலர்பா, அவங்களுடைய கடினம். ஆமே, அது வெட்டப்பட்டு, சுபாவ கிளைகள் வெட்டப்பட்டு எங்கேயோ கிடந்து நம்மளை கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்கிறா, ஒட்டி வச்சிருக்கிறா. நானோ உமது ஆலயத்தின் நடுவிலே கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபை. ஹalleluya. என்னைக்குமே இது நினைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏன் அனுப்பலன்னா, அவங்க எல்லாம் எந்த நினைவுல இருக்கிறாங்க? ரெண்டு நினைவுல குந்தி குந்தி நடக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி போக்கஸ் எங்க திருப்புறார் பாத்தீங்களா? புறஜாதி மேல, இந்த புறஜாதி மேல. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ஆமே, நன்றி. சாரிபாத்து விதவைக்கு வாழ்வு கொடுக்க எலியா கேரி தாற்றண்டையில் இருந்த எலியா அனுப்பப்பட்டார். ஆனா நமக்கு வாழ்வு தர பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya.
ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய சேஃபஸ்ட் பிளேஸ். ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறாரோ அதுதான் நமக்கு மிக மிக பாதுகாப்பான இடம். ஆமென். ஆண்டவர் என்னை எங்கிருந்து எப்படியாவது கொண்டு போயிருங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி போனா ஒருத்தன் லோத்து. ஆமென். அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். சின்ன வாக்குவாதம், சின்ன பிரச்சனைய பெருசா பார்த்தான், பெரிய பிரச்சனைய உண்மையிலே பார்த்தான். ஆமென். ஆண்டவரே, நீங்க என்ன எங்க வச்சிருக்கிறீங்களோ, எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுதான் என் பாதுகாப்புன்னு ஒருத்தன் நம்புறான் தெரியுமா, அவன் விசுவாசத்துல உருவாகிறான். அவன் நாள்தோறும் கர்த்தரை சார்ந்திருக்க டெய்லி ஒருத்தன் காடை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான்னா அவன் ஃபெய்த்ல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக அவனை எதிலே உருவாக்கினார் என்றால் ஜெபத்திலே உருவாக்கினார். ஆமென். 17 முதல் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த மாவும் குறையல, எண்ணெயும் குறையல, அந்த குடும்பமே சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. எப்பவுமே பாருங்க, உங்க வீட்டில் எல்லாம் இருந்ததுன்னா உங்க மொத்த குடும்பம் உங்க வீட்டில் இருக்கும். உங்க வீட்டில் ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தா நீங்களும் உங்க பிள்ளைகளும் மட்டும்தான் இருப்பீங்க. இதுதான் உலகம். ஆமே. ஆனா இந்த வீட்டில் மாவு எண்ணெயும் குறையலன்னா அவ வீட்டாரே வந்துட்டாங்க. ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நான் கூப்பிட்டேன், கிடைக்கலையா போன்? கிடைக்கல. அப்படியா? ஒருவேளை என்ன நெட்வொர்க் ப்ராப்ளமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மாவு கூடிட்டுல, பரோட்டா என்ன, சப்பாத்தி என்ன, பூரி என்ன, பஞ்ச காலத்தில். ஆமா, மொத்த குடும்பம் உள்ள இருக்கு. இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த மகனுக்கு வியாதி வருது. வியாதி வந்து சுவாசம் போகும் மட்டும். அவன் மடியில விழுந்தாச்சு. கத்துரா கத்துரா, எங்களுக்கு இப்படி வர பண்ணினது என்ன அப்படின்னு கேட்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் நடத்துற பாதையை பாருங்க. கேரி தாட்டண்டையில் கொண்டு போய் நல்ல சாப்பாடு, திடீர்னு ஆற்று தண்ணியை வத்த வைக்கிறார், ஒரு தாழ்வு. அங்கிருந்து சாரி பார்த்து கொண்டு போகிறார், அங்க போய் கேட்க வைக்கிறார், திருப்பி ஒரு வாழ்வு. வாழ்வு வந்து கொஞ்ச நேரம் ஆகல, ஒரு தாழ்வு. ஆமே. இது வந்து உருவாக்குகிற விதம். எதுக்கு அப்படின்னா, நம்மள அறியாம சில பெருமை வந்து என்ன செய்யும் தெரியுமா, முளைச்சிட்டே இருக்கும். சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் நான் 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 நான், எங்க போனாலும் நான் தான் இருப்பேன். கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளை, செத்த வீட்டில் நான் தான் பிணம். சிலர் எங்க போனாலும் அவங்க தான், நான் தான் இருப்பேன், நான் தான் இருப்பேன், நான் தான் இருப்பேன், நான் தான். ஆண்டவர் இதெல்லாம் அடிச்சு அடிச்சு உடைக்க. இப்படி உடைச்சதுக்கு அப்புறமும் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்ற, நான் மாத்திரம் இங்க இல்லை வந்து நெல்லு அப்படிங்கிறார். இங்க வந்து நெல்லு. ஆமே. உன்ன மாதிரி எத்தனை பேரை உருவாக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க இப்படிதான் நடத்துவார். நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும், நல்லா அப்படியே இருக்கும், திடீர்னு அப்படியே டவுன் ஆகும். ஆமென். இப்ப பாருங்க, இவன் கேட்கிற அந்த பிள்ளைய கொடு அப்படிங்கிறான். அந்த பிள்ளைய வாங்கிட்டு மேல் வீட்டுக்கு போறான். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் எப்படி ஜெபிக்க அவனை ட்ரெயின் பண்றாருன்னா, 2 பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒருவன் எலியா, இன்னொருவன் பிள்ளை. ஒருவன் உயிரோடு இருக்கிறவன், இன்னொருவன் செத்தவன். ஆமே. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு நீங்க இருப்பீங்க, ரட்சிக்கப்படாம இன்னொருத்தங்க இருப்பாங்க. இது ட்ரைனிங் சென்டர். ட்ரைனிங் சென்டர். இப்படி ஒரு ட்ரைனிங் சென்டர்ல உங்களை வைக்கிறார்னா, அந்த கூடாரத்துக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை கொஞ்ச நேரத்துல கிரியை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து இந்த சீஷர்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாங்க தெரியுமா, சகலத்தையும் வித்து பொதுவா அனுபவிச்சு நம்ம இங்கேயே இருப்போம், சேர்ந்து இருப்போம். இன்னைக்கு யாரு விருந்து, இன்னைக்கு உன் வீட்டுல சாப்பாடு கொண்டு வா, நாளைக்கு இப்படியே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாது. ஆமே. ஆண்டவர் வந்து ஸ்தேவான் இரத்த சாட்சிக்கு அனுமதிக்கிறார்.
அனுமதிச்ச போது அப்போஸ்தலர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? சிதறி போனாங்க. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டாங்க. மறந்து சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்து இருந்து நம்ம எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. சர்ச்சு எங்க இடம் வாங்குறவங்களோ சுத்தி எல்லாம் நம்ம விசுவாசிகளே இடம் வாங்கி சுத்தி அப்படியே இருந்து, நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆமா அப்படியே இருந்து நம்ம ஒரு காலனி பேரை வச்சு FGBC நாகர்கோவில் காலனி அப்படியே இருந்து ஆண்டவர் பார்த்தார். இவனுக்கு நான் பிளானே வேற இல்லை. 1:8 இவங்க நடத்தாததுனால 8:1 கர்த்தர் அனுமதிச்சார். 1:8 என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, எல்லாம் பொதுவா அனுபவிச்சு. ஓகே ரைட். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் யார் கொண்டு வந்தா? டின்னர் யார் பின்னாடி ஒளிச்சிருக்கிறது? 3 நாள் அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டேன். அன்னைக்கு நீ தான் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படி யாராவது மாத்தி வச்சா ஒரே சாவுதான். அனனியா பாரு ஒளிச்சு வைக்கிறான், அவன் கதை முடியட்டு போ. ஆண்டவர் பார்த்தார், இது இப்படி இருந்தா எல்லா சண்டையும் அடக்க ஆராதனை தான், நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். ஆமென். சில நேரத்தில் ஐயோ ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்கும் தெரியுமா அந்த இடத்துல ஜெபம் எப்படிங்க ஓடும்? எப்படி ஓடும்? ஒரு மரித்த ஒரு மரித்த ஒரு சடலம், ஒரு பையன் செத்த நிலைமையில இருக்கிறான், ஒருத்தர் ஜெபம் பண்ணும், ஜெபம் ஓடுமாங்க. இன்னைக்கு அநேகருக்கு வீட்டில் ஜெபம் ஓடலை. நாங்கள் சர்ச்சில் வந்தா ஜெபம் பண்ற வீட்டில். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, அது உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். அங்க ஜெயிச்சுட்டேனா, அந்த அப்பர் ரூம்ல நீ ஜெயிச்சுட்டேனா, அந்த வீட்டுல நீ ஜெயிச்சுட்டேனா, உன்னை உலகத்துக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி, ஹல்லேலூயா, நீ ஜெயிக்கணும். எலியாவே இது உன்னை உருவாக்குற இடம், இது உன்னை உருவாக்குற இடம். நீ எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் எலியாவான்னு யாராவது கேக்குறீங்களா? இந்த அனுபவத்துல யாராவது இருக்கிறீங்களா? நீதான் எலியா, நீதான் எலியா. எலிசலாம் அப்புறம் வருவான். இப்போ நீ இந்த மரித்த சடலத்துக்கிட்ட glory ரட்சிக்கப்படாத ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத கூடாரத்துல உன்னை வச்சிருக்கிறா. ஜெபிக்கிறது கடினம் தான், ஜெபிக்கிறது கஷ்டம் தான். ஆனா இதுல நீ நின்னு பாரு. அவன் போய் 3 தடவை அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்தான். 3 தரம். இந்த வேர்டெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த அதிகாரம் டைம் ஆயிட்டே. ஹல்லேலூயா. அடுத்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தெரியும், வீட்டில் படிச்சுங்க. ஆமே இந்த இது 3 தடவை. அப்போ ஒரு அசைவு இருக்காது, அசைவு இல்லை. அவன் ஆண்டவரே ஆண்டவரே கத்துறான். ஆமா, இந்த அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்துட்டு இல்லை எலியாவே. அடுத்து உன்னை கர்மேல் பர்வதத்துல அவன் உருவாக்குற விதத்துல அந்த ஃபைனல் ஸ்டெப், இது ஃபைனல் ஸ்டேஜ், ரொம்ப ஹார்டான பகுதி. ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய ஜெபஜீவி அப்படித்தானே இருக்கு. கூட இருக்கிறவங்க சுத்தம். சில வீட்டில் ஜெபம் பண்ணாலே அடி, சில பாத்ரூம்ல போய் தான் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும்? ஆனாலும் விடல. எலியா விடல. அவருக்கு தெரியும், எடுத்ததும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டார். முதல்ல கேரி தட்டண்டை, அடுத்து நேர வீட்டுக்கு வெளியே சாரிபாத்து ஊர்ல அடுத்துதான் கொண்டு வருவார். இதுதான் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ். கொஞ்சம் இதுல மட்டும் நீ ஜெயிச்சுட்டேன்னா, இதுல உன் பிரேயர் லைஃப் கட்டி எழும்பிட்டுனா, கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் முழங்கத்தக்க ஊடா ரபா லபா தாரா மாகாராபா சண்டா ரபா லாரா ஏ ரே மாகாரா. உன் கூடாரத்துல இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில தானே இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், இது உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். நீ இருக்கிற இடம் உன்னுடைய ட்ரைனிங் சென்டர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான், இவன் ஜெயிச்சிட்டான். அங்க என்ன வெளிப்படுது தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்பதான் சொல்றா, இப்படி எனக்கு பண்ணிட்டீங்களே. இப்படி கை நீட்டி கேட்டவன், என்னம்மா உனக்கு மனசாட்சி இல்லையாமா? நீ எப்படியும் எலியா வரலன்னா இதுக்கு முன்னாடியே நீ என்ன சொன்ன? நானும் பிள்ளையாண்டானோ? ஆமா. இன்னைக்கு ஏன் எலியா இப்படிதான் கொஸ்டின் பண்ணுவாங்க உலகம். நம்ம கிட்ட இருந்து 1000 நன்மைகள் வாங்கினாலும் ஒரு காரியம் அவங்க லைஃப்ல மாறி நடந்துட்டுனா
நம்மளை கை நீட்டுவாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 17 கடைசியில நம்ம என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை பார்த்து, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். அநேகர் அறிய போறாங்க, அநேகர் அறிய போறாங்க. நீ ஜெபத்துல உருவாகிதான் ஆகணும், நீ உருவாகிதான் ஆகணும். நீ உருவானாதான் அறிவாங்க. இப்போ அந்த அம்மா அறிஞ்சாச்சா? வீட்டுல இருக்கிறவங்க அறிஞ்சாச்சா? இனி வெளியே வா, இனி வெளியே வா. இது ட்ரைனிங் சென்டர், இது ட்ரைனிங் சென்டர். சிங்கத்தை கூட அடிச்சிட்டியா? கரடி அடிச்சாச்சா? ஜெயிச்சிட்டியா? வெளியே வா, கோலியாத்துக்கிட்ட வா. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் அநேகரை இப்படிப்பட்ட ட்ரைனிங் சென்டருக்குள்ள போட்டிருக்கிறா. ஆமே, இந்த மிலிட்டரிக்கெல்லாம் ஆள் எடுத்துட்டு ட்ரைனிங் விடுவாங்க பாருங்க. ட்ரைனிங்ல பாதி பேர் பிச்சுட்டு ஓடி வருவான், அவன் அடுத்து போய் நிக்க மாட்டான். ஆனா ட்ரைனிங்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் வைங்கள. இதெல்லாம் ட்ரைனிங் சென்டர். அதுவும் இதுல ரொம்ப ஹார்டானது என்ன தெரியுமா? பிரேயர் லைஃப். ஏன்னா கண்ணை திறந்து பார்த்தா யாரு? ஆமே, இந்த கோவிட் டைம்ல நம்ம சகோதரர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, பெட்ல வரிசையா இருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் இறந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படி இறந்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஆர்டர் படி. இவர் 8வது நபர், 6வது நபர் இறந்தோடனே என்ன டிஸ்சார்ஜ் தாங்க. ஏன்னா அடுத்த ஆள் யாரு தான்? நான் தான். எனக்கு வேண்டாம், நான் வீட்டிலேயே இருந்துடுறேன், டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க சொல்லிட்டு. ஆமே, அவர் சீரியஸா சொன்னார். நம்ம அதை சரிப்பா அடக்கிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆமே, எப்படிங்க இருக்கும்? கண்ணை திறந்து பார்த்தா, ஆண்டவரே இப்போ வாரம் இறங்கி வாரம் அப்படியே இருக்கு. நீ சொல்லு. ஆமே, இப்படிதாங்க கொண்டு வருவார் ஆண்டவர். உலர்ந்த எலும்புகளுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, இதான் ட்ரைனிங் சென்டர். ஆமென், ஆமென். இப்போ ஃபீல் பண்ண முடியுதா? கர்த்தர் என்ன எலியாவா பார்க்கிறார், கர்த்தர் என்ன எலியாவா பார்க்கிறார். சும்மா நிறுத்தல ஒண்ணு, நீ தாயின் கருவில் தோன்றும் முன்னமே பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீ ஜெயிச்சுதான் ஆகணும். நீ நில்லு. ஒரு விஷயம் வரலையா? 2 விஷயம் வரல, 3வது விஷயம் விழுந்து கட. உயிர்த்தெழுதின் வல்லமை உன் அறைக்குள்ளே கிரியை செய்யும். உன் அறைக்குள்ளே God's resurrection power. உன் கணவன் ரட்சிக்கப்படுவார், உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, உன் பெற்றோர் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. 18:1 நீ உன்னை காண்பி. அதனால ட்ரைனிங் முடிஞ்சிட்டு வெளியே வா, வெளியே வரான். அவன் எதுலெல்லாம் உருவாக்கப்பட்டான்? பரிசுத்தத்தில் உருவாக்கப்பட்டான். இப்ப அவ்வளவு ஜனங்கள் சுத்தி நிக்கிறாங்க, எலியாவை பாதிக்கல. அவன் சொல்றான், நீங்க எல்லாம் பாகாலி தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்கிறீங்கல்ல, நான் ஒருவன் மாத்திரம் நிக்கிறான். விசுவாசத்துல உருவாக்கப்பட்டான். ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. அதாவது சாத்தியமே இல்லை, காகம் கொண்டு வருவது சாத்தியமே இல்லை. அப்புறம் விதவை இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது சாத்தியமே இல்லை. அதே மாதிரி சாத்தியம் இல்லாததை பண்றான். பலிபீடத்தை செப்பனிட்டு காளையை பலி செலுத்தி அதுக்கு மேல என்ன ஊத்துவாரு தெரியுமா? எத்தனை குடம் ஊத்துவாரு தெரியுமா? 3 குடம். 3 தடவை அரை வீட்டில் பிராக்டிஸ் பண்றார். ஜெபம் பண்ணி 3 வாட்டி எல்லாத்தையும் ஆண்டவர், இன்னைக்கு நீங்க பண்றதெல்லாம் நாளைக்கு செய்வதற்கான பிராக்டிஸ். ஹல்லேலூயா. 3 முறை. ஏங்க, அது ட்ரையா இருந்தாதான் வெயில். நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் சும்மா வெளியே முட்டையை போட்டாலே ஆம்லெட் ஆயிடும். அப்படி அடிச்சது போன மாசம் வெயில். இதுல தண்ணி ஊத்துனா எங்கெங்க? இதான் ஃபெய்த். சத்தியமே இல்லை. ஒரு சின்ன சாப்பாடு மேட்டரை வச்சு எவ்வளவு பெரிய காரியத்துக்கு அவனை பழக்க வைத்தார் தெரியுமா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில இதெல்லாம் சின்ன மேட்டரா தான் இருக்கும், சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய காரியத்தை உன்னை கொண்டு செய்வதற்காக. ஹல்லேலூயா. அடுத்து ஜெபத்துல பெரிய ஜெபம்லாம் பண்ணல, சின்ன ஜெபம். மொத்தம் 42 வார்த்தைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் 18வது அதிகாரத்துல. ஆமே, அந்த 36, 37 வசனங்கள்ல வீட்டில் போய் எண்ணிக்கோங்க. ஆமே, இப்ப இருந்து எண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் போயிட்டு. ஆமே, மொத்தம் சின்ன ஜெபம். ஆண்டவர் கட்டு தந்த பாடம் தான். இங்க பாரு, நீ விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் வளர்ந்துட்டேன்னா உன் ஜெபம் சிம்பிளா இருந்தாலே போதும், நான் செய்ய வேண்டாம். ஆமே, ஹல்லேலூயா.
எளிய ஜெபம் பெரிய காரியத்தை செய்தது. காரணம் என்ன? அவன் எதுல வளர்ந்தான் தெரியுமா? பரிசுத்தத்துல, விசுவாசத்துல. சிலர் பரிசுத்தத்துல வளருவாங்க, விசுவாசத்துல அவுட் ஆயிருவாங்க. சிலர் விசுவாசத்துல வளருவாங்க, பரிசுத்தத்துல அவுட் ஆயிருவாங்க. ஆமே. விசுவாசத்துல எப்படி பண்ணும்போது ஜெபம் சிம்பிள். ஆண்டவரே என்னை கேளும், என்னை கேளும் அப்படின்னார். அக்கினி இறங்கிட்டு கர்த்தரே தெய்வம் என்று அறிந்தார். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் அவருடையவர்களை உருவாக்க விரும்புகிறார். பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, ஜெபத்துல. ஆண்டவரே நீங்க எப்படி இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷனை ட்ரைனிங் சென்டரா பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. சில நேரத்தில் இப்படி மேல இருக்கிறது மாதிரி இருக்கும், திடீர்னு கீழே கொண்டு வருவார். சில நேரத்தில் உங்களை அப்படி சுத்தி இருக்கிறவங்க படி மெச்சிக்கொள்வார்கள், அடுத்த நாளே பிச்சு எடுப்பார்கள். எல்லாம் ஒன்னாலதான். இதான் உலகம், புரிஞ்சுக்கோங்க. ட்ரைனிங் முடிகிறது வரதான் இது. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய உயர்தலத்துல கர்த்தர் என்னை நிறுத்துவார். 4 சுவருக்குள்ளே அடைபட்டிருந்த எலியா இப்பொழுது கர்மேல் பர்வதத்தில் உருவாக்குங்க ஆண்டவர். எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினா தேவ மனிதன். பாடுவோம். சத்துருக்கள் முன்னிலையில் வீரமுடன் முழங்கினா ஆமென். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். அக்கினியால் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன், ஆமென் என்றே ஆர்ப்பரிப்போம். glory என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், gloria தரமா சேகரா. ஹல்லேலூயா. தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதர் பலிபீடம் செப்பரிட்டு பலியுமித்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதர் பலிபீடம் செப்பரிட்டு பலியுமித்தார். ஆமென். கேட்டருளோ கேட்டருளோ என்னே கதறினா தேவ மனிதர். வானங்களை திறந்தே வல்ல தேவன். ஆமென். அக்கினியால் பதில் தந்த வல்ல தேவன். ஆண்டவரே எங்களை உருவாக்குங்கப்பா. பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, ஜெபத்துல. ஆமென் ஆமென் என்றே பணித்தன தேவஜனங்கள். glory. ஆமென். கர்த்தரே தேவன். நல்ல கையை தட்டி என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். ஆமென். பச்சை காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். அன்று செய்தவர் இன்றும் செய்வார். அவர் வல்லமை உள்ளவர். ஒரே சத்தமாய் கர்த்தரே தேவன். ஆமென் என்றே ஆர்ப்பரிப்போம்.
நம் தேவன் வல்லமை தேவன் நம் தேவன். ஆமென். Glory. Jesus. Glory. தாசர்களே ஜெபம் கேட்டார் வல்ல பேரு காரியம் செய்திடுவார். ஆமென். கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஆத்மரிப்போடு கர்த்தரே தேவன் என்னே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்னே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன். ஆமென். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன். ஆமென். கர்த்தரே தேவன். கடைசியாய் சொல்லுவோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஓ ஜெயம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம், ஜெய கிறிஸ்து. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்திலே வைத்து, ஆண்டவரே எலியாவை பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் ஜெப ஜீவியத்தில் உருவாக்கினீரே, என்னை உருவாக்கும் உருவாக்கும் உருவாக்கும். நான் எதுல விழுந்து போவேன்னு உங்களுக்கு தெரியும். எலியாவை செப்பரேட் பண்ணீங்கப்பா, உருவாக்குங்க ஆண்டவர். விசுவாசத்துல இன்னும் பின்னாடிதான் நிக்கிறோம்ப்பா, உருவாக்குங்க. ஜெப ஜீவியத்துல ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலை ஜெபிக்கிறது மாதிரியே இல்லை, ஆனா நீங்க அதுதான் ட்ரைனிங் சென்டரா வச்சிருக்கிறீங்க. அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம ஜெபத்துல விழித்திரு. உன் கண்ணு முன்னாடி உன் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும். உன் கண்ணு முன்னாடி இது நடக்கும். நன்றி ஆவியானவரே, எங்களோடு பேசினீர். நீர் இடைப்பட்டி எலியாவை மறைவாக உருவாக்கி வெளிப்படையா பயன்படுத்தி பார்த்த அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும்படி செய்தது போல எங்கள் நாட்களிலும் அப்படி ஒரு எழுப்புதலை, அப்படி ஒரு அசைவை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். உருவாக்கும், ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். தேவ சமாதான கிருபை பெருகட்டும். கண்மணி போல பாதுகாத்து சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.